18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, நான் இப்போது உன்னிடம் மிகப்பெரிய முக்கியமான விஷயத்தை பேச வேண்டிய கட்டாயம் இருந்ததால்தான் உன்னிடம் தனியாக பேசுவதற்கென உன்னை தேடி வந்தேன். ஆணும் பெண்ணும் எல்லா பிள்ளைகளும் எனக்கு ஒன்றாக இருந்தாலும் அவர்கள் படைக்கும் போதே அவர்களுடைய பிறவி குணமும் அவர்களுக்கு சவால்களை எதிர்கொள்ளும் திறமையும் மாறுபட்டதாகத்தானே இருக்கிறது. ஆண் இல்லாமல் ஒரு பெண் எவ்வளவு கஷ்டப்பட்டாவது தன் குழந்தையை வளர்த்து விடுவாள். ஏனெனில் பெண்ணுக்கு மிகவும் தன்னம்பிக்கை அதிகம். ஆனால் பெண் இல்லாமல் ஆனால் தனியாக சமாளித்து குடும்பத்தை பார்த்து கொண்டு வாழவே முடியாது என்பதை நீ அறிவாயா? ஏனெனில் ஆணின் தன்னம்பிக்கையே பெண்தான். வீட்டில் எல்லாவற்றையும் பெண் பார்த்து கொள்வார் என்ற தைரியத்தில் தானே ஆண் வெளியில் போய் பணம் சம்பாதிக்கவும் வேலை செய்யவும் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளவும் தயாராகிறான். அப்படி தனக்கென வீட்டில் யாரும் இல்லாத கஷ்டத்தில் மனிதன் தனியே தவிக்க நேரிட்டால் அவனுடைய பாடென்பது மிகவும் திண்டாட்டமாக ஆகிவிடும். என் பிள்ளைகளை, எல்லாவற்றையும் எல்லா கட்டத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் எதிர்கொள்ள தயாரான ஆளாக இருந்து விடுங்கள். ஆணோ பெண்ணோ எனக்கு பாரபட்சம் கிடையாது. ஆனால் நீங்கள் உங்கள் மனதிற்குள் தகுதியையும் திறமையும் கொண்ட துணிவான ஆளாக இருக்க வேண்டும். ஆடம்பரமாக வாழ ஆசைப்பட்டு இருக்கின்ற நிம்மதியையும் இழந்துவிடக் கூடாதே என் தங்கமே. ஏனெனில் நீ எவ்வளவு ஆடம்பரமாய் வாழ்கிறாய் என்பதை விட நீ எவ்வளவு நிம்மதியாய் வாழ்கிறாய் என்பதில்தானே வாழ்க்கையின் அர்த்தம் ஒளிந்துள்ளது. உன்னுடைய ஆடம்பரம் என்பது அடுத்தவர்களுக்கு தான் பார்ப்பதற்கு நன்றாக இருக்குமே தவிர உன் மனதில் நிச்சயம் உனக்கு நிம்மதியை தருவதாக இருக்காது. உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். உன் மனதில் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்க வேண்டுமானால் அனாவசியமாய் செலவு செய்வதையும் அனாவசிய பொருட்களையும் வாங்குவதை விட்டுவிட்டு அன்பாய் அழகாய் அடக்கமாய் அர்த்தமுள்ளதாய் உன் வாழ்க்கையை வாழ பழகு. உன்னை மனிதர்கள் விமர்சிக்கிறார்கள் என்றால் எங்கே நீ முன்னேறிவிடுவாயோ என உன்னை கண்டு பயப்படுவதால் தான் என்பதை புரிந்துகொள். ஐயோ, அவர் என்னை குறை சொல்கிறாரே, இவர் என்னை விமர்சனம் செய்கிறாரே என நீ கலங்க வேண்டாம். அவர்கள் உன்னை கண்டு பயப்படுவதாலும் எங்கே நீ முன்னேறிவிடுவாயோ என்ற பதட்டத்தாலும் தான் எதையாவது சொல்ல வேண்டுமே என உன்னை பற்றி விமர்சனம் செய்கிறார்கள். அதே நேரத்தில் உன்னை தாழ்வாகவும் அவர்களை உயர்வாகவும் அவர்கள் செய்வதெல்லாம் சரி போலவும் அவர்கள்தான் நியாயமான ஆளாகவும் பேசுவதெல்லாம் சும்மா வார்த்தைக்காக தானே தவிர உண்மையில் அவர்கள் வாழ்வில் அந்த நேர்மையும் சாத்தியமும் சத்தியமும் உண்மையும் இல்லவே இல்லை என்பதை நான் மட்டும்தான் அறிவேன். எப்போதும் நீ உன் வாழ்க்கையை பார்த்து கொண்டு வாழும் பட்சத்தில் உனக்கு எதிரில் இருப்பவர்கள் யாராவது ஒருவர் உனக்கு துரோகம் செய்கிறார்களோ என சந்தேகம் வரும்போது அடுத்தவர்களின் நேர்மையை சந்தேகிப்பதற்கு முன்பாக நீ எந்தளவுக்கு அவர்களிடம் உண்மையாய் பழகுகிறாய் என யோசித்து பார். அடுத்தவரின் நேர்மையை சந்தேகிக்கும் முன் உன்னிடம் உண்மை இருக்கிறதா என சரிபார்த்து கொண்டு அப்புறமாய் அடுத்தவர்களை சந்தேகிக்கலாம் தானே. இந்த உலகத்தில் 2 நாள் பேசி பழகி மனதை புரிந்து கொள்பவர்களும் இருக்கிறார்கள். 20 வருடம் ஒன்றாக இருந்து கூடவே பழகி பேசி உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். வீணாக அடுத்தவரின் வேலைகளில் தலையிடாமல் உன்னுடைய கடமை என்னவோ உன்னுடைய பொறுப்பு என்னவோ அதை பார்த்து கொண்டு அறிவாகவும் துணிவாகவும் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்பவர்கள் புரிந்து கொள்ளட்டும், புரியாதவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளட்டும் என அவர்கள் பேச்சை அவர்கள் வாயை அவர்கள் பொறுப்பில் விட்டுவிடு என் செல்லமே. எக்காரணத்திற்காகவும் நீ ஒருவரிடம் தன்மானத்தை இழந்து போய் பணிந்து அவர்களிடம் பயந்து கைகட்டி இருக்க வேண்டும் என்ற அவசியத்தை உருவாக்கவே மாட்டேன். எந்த இடத்தில் உன்னை வைக்கிறார்களோ அதே இடத்தில் நீயும் மற்றவர்களை வைத்துவிடு. அதை விட்டுவிட்டு உன்னை அலட்சியப்படுத்தும் உறவுகளை கூட அவர்கள் பெரியவர்கள், அவர்கள் சொந்தம், அவர்கள் என் இரத்த பந்தம் என அவர்களுக்காக நீ விட்டு கொடுத்து உறவுதான் முக்கியம் என நினைத்தால் கடைசியில் அங்கு உன்னைத்தான் மட்டமாக நினைப்பார்கள். உனது சுயமரியாதை இந்த கருப்பசாமி எனக்கு முக்கியமல்லவா? என் பிள்ளைகள் எல்லோரும் ஒன்றுதானே எனக்கு. ஒருவருக்கொருவர் அவமரியாதை செய்வதை என்னால் ஒருபோதும் பொறுத்து கொள்ள முடியாது. உன்னுடைய மனசாட்சிக்கு நீ உண்மையாய் இருக்கிறாய்தானே. பிறகு யார் என்ன பேசினால் உனக்கென்ன? உண்மை இல்லாத உறவுகளிடமும் அன்பு பாசம் இல்லாமல் சும்மா போலி நடிப்பு காட்டும் உறவுகளிடமும் நீ ஒட்டி இருப்பதை விட அவர்களுடைய உறவு வேண்டாம் என ஒதுங்கி இருப்பதுதான் உனக்கு நல்லது. ஒரு சிலரை மறந்து விட வேண்டும். ஒரு சிலரின் செயல்களை மன்னித்து விட்டுவிட வேண்டும். ஒரு சிலர் செய்வது பிடிக்காததாக இருக்கும்போது அவர்களை கடந்து வந்துவிட வேண்டும் என் தங்கமே.
சில பேரை வெறுத்தும் சில பேரை தூக்கி எறிந்து ஓரமாக வைத்துவிட்டும் சில பேரிடம் பேசாமல் மறந்தும் கடந்தும் போனால்தான் நல்லது.